தலையுடன் மர்ம நபர்கள் தலைமறைவு, நாட்டார்குடியில் பரபரப்பு. சிவகங்கை அருகே உள்ள நாட்டார்குடி கிராமத்தில் இன்று நடந்த கொடூரமான தாக்குதல் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம். சிவகங்கை மாவட்டம்னாலே பொதுவாக ஒரு ஆன்மீக ஸ்தலம், சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த ஸ்தலம் தான் குறிப்பிடுவாங்க. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை அதிகரித்து பரபரப்பாக சிவகங்கை மாவட்டம் பேசப்படுது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட விசாரணை என்ற பேரில் அஜித்குமார்ன்ற ஒரு இளைஞரை காவலர்கள் தாக்கி இறந்திருக்காரு. அந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்க நிலையில் தற்போது அந்த விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வர சூழ்நிலையில் இன்னைக்கு புதுசாக சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. பொறுப்பேற்ற சில மணி நேரத்திலேயே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடி என்ற கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அங்கே இருந்த ஊர் பொதுமக்கள்லாம் வெளியாகி ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் நகர வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அதிக அளவு உப்பு தண்ணி இருக்குது. அந்த உப்பு தண்ணிக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏலேருந்து அரசு அதிகாரிகள் வரைக்கும் இந்த கிராமத்தினர் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்படாதால முதியவர்கள் மட்டுமே அந்த கிராமத்தில் பெருமளவில் வசித்துட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சோனைமுத்துன்ற ஒரு விவசாய தலையை துண்டித்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டின்ற ஒரு முதியவரையும் தாக்கியிருக்காங்க. பாண்டிய சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. மேலும் தலையை துண்டித்து உயிரிழந்த சோனைமுத்துன் உடலையும் உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற சிவபிரசாத் அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை டிஎஸ்பி அமலா நட்பின் மற்றும் காவலர்கள் அந்த பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டுட்டு வர சூழ்நிலையில் அந்த முதியவரோட தலை சிவகங்கை பக்கத்தில் இருக்க புதூரில் அந்த பகுதியில் உள்ள கம்மா பகுதியில் தலை கிடக்கிறதா அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்த அடிப்படையில் காவலர்கள் அந்த பகுதியில் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மர்ம நபர்கள் குறித்து போலீஸார் குழுவாக அங்கங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா குற்றங்கள் குறைஞ்சு காணப்பட்டது. மீண்டும் அந்த குற்றங்கள் தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காவலர்கள் போராடிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலை தொடராமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு பார்ப்போம். இதுபோல் மாவட்டம் முழுவதுமே பல்வேறு கிராமங்கள் அடிப்படை வசதி இல்லாமல் ஊரை விட்டு வெளியேறின பகுதியும் இருக்குது. தமிழக அரசு தயவு கூர்ந்து இது போன்ற கிராமங்களுக்கு விடிவு காலம் தரணும்னு அப்பகுதி மக்கள் பல நாளாக கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. இதையும் தமிழக முதல்வர் செய்வாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.